ஹாய் காய்ஸ்! நான் ஒரு வழியா நியூ ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு பழைய ஃப்ளாட்லேருந்து இப்போ ஒரு புது ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு. அ அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ முன்னாடி இருந்த இடத்துலயாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் ஒரு ஒரு பேக் எடுத்துட்டு ஈஸியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு அத விட. இப்போ வந்து தனியா பண்ணும்போது அப்பா! இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். இட்ஸ் நாட் அ ஜோக். ஓகே. ஸோ நான் வந்து உள்ள வந்தோனே ஹோம் டூர் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணலாம். ரூம ஃபுல்லா காட்டலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா அது பயங்கர மெஸ்ஸியா இருக்கு. எல்லா இடத்துலயும் குப்பை குப்பையா இருக்கு. ஒண்ணுத்தையுமே இன்னும் நான் எடுத்து வைக்கல. பட் இட் டஸ் டேக் டைம். ஒரு நாள்ல எல்லாம் பண்ணா அவ்வளோதான். நான் அப்புறம் படுத்துருவேன். போய் அவங்கள்ட்ட வந்து ஜிபி கிட்ட கூட போய் காட்ட முடியாது. காட்டுனாலும் அதே பேராசிட்டமால குடுத்து அனுப்பிச்சுருவாங்க. ஸோ இப்படி நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ அதனால ஒன் திங் அட் அ டைம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் ஈஸ்டர் பிரேக்ல இருக்கறனால ஸோ ஹேவ் லைக் லாட்ஸ் ஆஃப் டைம் டு டூ ஆஸ் வெல். ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. இப்போ இப்போ தானே மூவ் ஆயிருக்கேன். குக் பண்ணவும் ஒண்ணும் இல்ல. பாத்திரமோ எதுவுமே எடுத்து வைக்கல. ஸோ அதனால வந்து பொமோகிரானட்டும் மில்க்கும் இருந்துச்சு. என்னோட பிளெண்டர் மட்டும் குயிக்கா அன்பேக் பண்ணிட்டு ஸ்மூத்தி தான் போட்டுருக்கேன். ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ எதுக்கு இந்த விளாக்னா, இன்னைக்கு வந்து எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதெல்லாம் என்ன வேலை, நான் என்னலாம் பண்ண போறேன், எப்படிலாம் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த விளாக். ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் என்னோட ஓல்ட் ஃப்ளாட்டோட கீ வந்துட்டு நான் இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு பெரிய கதை. ஸோ நான் வந்து ஃப்ரம் டே 1 டு டே 1 நான் வந்து ரெண்ட் பே பண்ணல. நான் வந்து டே 16 டு டே 16 மூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பீட்டர்பரா வந்தது வந்துட்டு ஆகஸ்ட் 16th. ஸோ இப்போ நான் வந்து 16th கீ குடுக்கல அப்படின்னா, ஐ ஹேவ் டு பே லைக் மோர் ரெண்ட் ஒரு ஒரு நாளுக்கும். ஸோ மந்த்லி வந்துட்டு 900 பவுண்ட்ஸ் அப்படின்றதுனால கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஒரு 2, 3 டேஸ்னாலே அது வந்து ஈஸியா வந்து 200 பவுண்ட்ஸ் கிட்ட வந்துரும். 200 இல்ல. எவ்வளோ பவுண்ட் வரும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆனா வந்து அ என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஃபுல்லா வீட வந்து கிளீன் பண்ணி அவங்க கிட்ட கீ ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சு விட்டுருவாங்க. என்கிட்ட ஒரு கண்ணாடி இருந்துச்சு. அத போட்டு செட் பண்ணலான்னு பார்த்தா, அதுக்கான ஒரு திங்ஸும் இல்ல இங்க. ஓகே. என் ரூம நான் இப்ப காட்ட விரும்பல. ஏன்னா அவ்ளோ மோசமா இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா நான் வந்து ரூம் டூர் பண்றேன். ஏன்னா வந்து இப்போ காமிச்சா நீங்க வந்துட்டு என் வீடியோ இதுக்கு மேல பார்க்க மாட்டீங்க. ஸோ ஓகே வாட்எவர். எதுல விட்டா டெபாசிட் வாங்குறேன். ஸோ ரெண்ட் வந்து 900 பவுண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்டுமே வந்துட்டு நான் சேம் 900 பவுண்ட்ஸ் வந்து பே பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு உங்க ஃப்ளாட்டை செம்ம டைடியா ப்ரொஃபஷனல் லெவல்ல கிளீன் பண்ற மாதிரி நீங்க கிளீன் பண்ணி கொடுத்தா மட்டுமே உங்களால நீங்க கொடுத்த காசை திருப்பி வாங்க முடியும். எனக்கு வந்து இது ஹவ் டஸ் இட் ஒர்க் இன் இந்தியான்னு ஹாவ் நோ ஐடியா. ஏன்னா நான் அங்க வந்து ரெண்ட் எடுத்ததில்லை, ஃப்ளாட் தனியா பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. வாழ்க்கையில எல்லாமே மம்மி தான் பார்த்துப்பாங்க. இங்க வந்துட்டு இப்போ தனியா இருக்கிறதுனால தான் எல்லாம் புரியுது. ஸோ கிளீன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வேலை. அதுக்கே நான் வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து ஃபுல் ஆன் டைம் எடுத்து பண்ணேன். இப்போ வந்து அந்த கீ குடுக்கறதுக்கு முன்னாடி ஹோம் டூர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனாலும் அதுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால இப்போ இந்த குட்டி விளாக் இத எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து எப்படிலாம் கிளீன் பண்ணியிருக்கேன், என்னலாம் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். காட்டிட்டு தான் அந்த கீய குடுக்கலான்னு இருக்கேன். அந்த ஃப்ளாட்ல இருந்து 90,000 ஒரு மாசம் பே பண்ணதுக்கு இதையாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. என்னன்னா, அந்த ஃப்ளாட்ட நான் அவ்வளோ காசு குடுத்து ரெண்ட் இருந்ததுக்கு கூட நான் ஒழுங்கா யூஸ் பண்ணவே இல்ல. எப்படி என் வாழ்க்கை போச்சுன்னா, 9 to 5, 9 to 5, 9 to 5. எனக்கே வந்து 8:30 மணிக்கு தான் காலேஜ். ஆனா நான் சரியான ஆர்வ கோளாறு. வேலைக்கு சேர்ந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்து 8 மணிக்கெல்லாம் போயிருவேன். 8 மணிக்கு போயிட்டு திருப்பி வந்து 5:30க்கு வருவேன். ஏன்னா அங்க வந்து லைக் ஒரு 20 மினிட்ஸ் வாக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த டைம் போயிட்டு வந்துருவேன். அதுக்கே வந்து ஏகப்பட்ட டைம் ஆயிடும். இது இல்லாம வந்துட்டு நான் அடிஷனல் சர்டிஃபிகேஷன் ஒண்ணு பண்றேன் காலேஜ்லயே. அதுக்கு வந்துட்டு ஒன்ஸ் இன் அ வீக் வந்து 3 ஹார்ஸ் வந்து காலேஜ்ல வந்து ஸ்டே பண்ணணும். லைக் ஸ்டே ஆஸ் இன் நாட் லைக் ஓவர் நைட் ஸ்டே. ஒரு 5 to 8 வரைக்கும் ஒரு 3 ஹார்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு 8 months. நான் வந்துட்டு லைக் நான் அந்த ஃப்ளாட்டை யூஸும் பண்ணல. அவ்வளவா வந்துட்டு எதையுமே நான் உருப்படியாவே வந்து
யூட்டிலைஸே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஐ ஹாவ் டு டைடி லைக் அ லாட். கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், ரூமு, ரெஸ்ட் ரூமு, அப்படி இப்படின்னு ஐ வாஸ் லைக் டன் வித் ஆல் தி கிளீனிங் அண்ட் டூயிங் த ஹவுஸ் ஒர்க். இப்போ என்னன்னா இப்போ இட்ஸ் லைக் நான் வந்து அழகா அந்த மெயின்டைன் பண்ணி அதை யூஸ் பண்ணி எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் ஃபைன், அங்கே இருக்கலாம். இட்ஸ் நாட் வர்த் த ப்ரைஸ் ஃபார் ஹவ் ஐ ஃபீல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இட்ஸ் லைக் ஓகே, முன்னாடி யூனியில் இருந்தப்போ எப்படி இருந்தோமா அந்த மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அன்டில் ஐ செட்டில் எவ்ரி திங் அப். ஏன்னா வந்து இது எனக்கு லிட்டில் டூ மச் டூ சூன் அப்படின்னு தோணுது. இன்னும் நான் ஒரு வீடு மெயின்டைன் பண்ணுற அளவுக்குலாம் வளரல கண்டிப்பாக. அதனால எனக்கு அது வந்து பிட் டூ மச்சாக தெரியுது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ரூம் மாதிரி ஷிஃப்ட் ஆகிருக்கேன். இங்கே வந்துட்டு எப்படின்னா நான் எதுவுமே பண்ண தேவையில்ல, கிச்சன்லாம் எதுவுமே க்ளீன் பண்ண தேவையில்ல. என் ரூம் அப்புறம் என்னோட வந்து ஆன்சூட் ரெஸ்ட் ரூம் இருக்குது, அது வந்து நான் க்ளீன் பண்ணுறா போதும், விச் இஸ் லைக் வெரி ஈஸி. ஆனால் அதை தான் வந்ததுலேருந்து 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால இட்ஸ் நாட் கோனா பி லைக் அ பிக் டீல். ஸோ அதனால இந்த ஃப்ளாட்டுக்கு வந்தேன். இதுக்கே வந்து ஏகப்பட்ட வந்து பஞ்சாயத்து போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தப்போ ஷெஃபீலலாம் இருந்தப்போ இந்த மாதிரி ஃப்ளாட் இதை விட நான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஃப்ளாட்லாமே வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து 550 பவுண்ட்ஸ், 530 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், விச் இஸ் லைக் 53,000-55,000. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரூமு லைக் ஆன்சூட் ரெஸ்ட் ரூம் இது வந்துட்டு 700 பவுண்ட்ஸ். ஐயோ, என்னடா பண்றீங்க, எங்கடா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஷெஃபீல வந்து ஃப்ளாட் தேடிட்டு இருக்கா. அவள் வந்து ஒரு ஸ்டுடியோ மாதிரி பார்க்குறா. அவள் பார்க்குற ஸ்டுடியோக்கும் நான் இங்கே ஒரு ரூமுக்கு பே பண்ணுற ரெண்டும் ஒன்றா இருக்கு. என்னன்னு கேட்டால் கேம்பிரிட்ஜ் ஆயிருக்கு கவுண்டியாம். டேய், உங்கள் கேம்பிரிட்ஜில் மண்ணலி தாண்டா போடணும். அந்த பேருக்காக வந்து எல்லாம் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கு. நீங்கள் வந்து யூகேல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் மெயின் ஏரியாஸ் லைக் லண்டன், ஆக்ஸ்ஃபர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் இவங்க கவுண்டியில் இருக்கிற எல்லாமே வந்து பிட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கம்பேரிங் டு அதர் பிளேசஸ். அப்படி ஒரு இடத்துல தான் வந்து நான் மாட்டிக்கிட்டேன். வேற வழி என்ன பண்ணுறது? அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணேன் ரெண்ட்டு. இங்கே இருக்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு புது ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வியூவிங்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ட்ரை டு நெகோஷியேட் த ரெண்ட் வித் தம். ஏன்னா வந்து எனக்கு 50 பவுண்ட்ஸ் கம்மி பண்ணாங்க மந்த்லி. 700 அவங்க வந்து சொல்லி அப்புறம் அது 650க்கு வந்து நான் வாங்கினேன். இது நாட் ஒன்லி ஃபார் திஸ் ஃப்ளாட். நீங்கள் நினைக்கலாம் அங்கே ஏதோ லேண்ட்லார்ட் நல்லதாக இருப்பாங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இப்போது வெக்கேட் பண்ண ஃப்ளாட்டுக்குமே எனக்கு இது சேம் ஸ்டோரி நடந்துச்சு. அவங்க வந்து இனிஷியலாக 900 பவுண்ட்ஸ் பெர் மந்த் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் லாங் டேர்முக்கு போடுங்க, வில் ட்ரை டு டிஸ்கவுண்ட் சம்திங் அப்படின்னாங்க. லைக் 1 இயர் அப்படின்னு. சரி, நான் வந்து 6 மந்த்துக்கு போடாமல் 1 இயர் போட்டு ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு வந்து 800 பவுண்ட்ஸ் பே பண்ணுற மாதிரி அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணியிருந்தேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேயே நான் வந்து ஒரு 600 பவுண்ட்ஸ் சேவ் பண்ணேன் ஜஸ்ட் பை டாக்கிங் வித் தம். ஸோ யூ ஹாவ் டு நெகோஷியேட் வித் தம். சான்சஸ் ஆர் ப்ரிட்டி ஹை அவங்க வந்து ரெண்ட் வந்து குறைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா. அது வந்து போச்சா, நான் வந்து ஷிஃப்ட் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து சரி காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இன்னொரு மெயின் ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் எனக்கு வந்தது. எனக்கு வந்து லைக்ஸ் ஒரு 1 பெட் ஃப்ளாட். இப்போ நார்மலாக யூகேல வந்துட்டு 1 பெட் ஃப்ளாட் இந்த மாதிரி இடத்துக்கு எவ்வளோ ரெண்ட் வரும் அப்படின்னு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 90 to 120 பவுண்ட்ஸ் மேக்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்துட்டு 1 பெட் ஃப்ளாட்ல இருக்காங்க, லைக் சிமிலர் ஃப்ளாட்ஸில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு கேட்கும்போது எவ்ரிபடி நாட் ஈவன் லைக் ஒரு பர்சன் வந்து இது வரைக்கும் நான் வாங்கின அமௌண்ட் வந்து பே பண்ணவே இல்லை. எனக்கு வந்து என்னடா இது, நம்மளை மட்டும் இப்படி ஏமாத்துறாங்க, இது இட்ஸ் நாட் லைக் ஃபேர்ல. இப்போ நான் வந்து அதை யூஸ் பண்ணி அதை வந்து நான் பே பண்ணோம் அப்படின்னா ஐம் லைக் மோர் தென் ஹாப்பி டு பே பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ யூஸ்ட். இது வந்துட்டு ரொம்ப அன்ஃபேராக போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்று என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைடருக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் என்னன்னா நம்ம எவ்ரி டே எவ்வளோ வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி பார்க்கலாம். அதில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் 5 to 8 வந்து காலேஜில் இருக்கணும். 8 மணி 8:30க்கு தான் வீட்டுக்கே வருவேன் வீக்லி ஒன்ஸ். அந்த டே அன்னைக்கு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக யூஸ் பண்ண மாதிரி அந்த ஆப்பில் வந்து காட்டுச்சு. வென் கம்பேரிங் டு வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு அதை விட பாதி மடங்கு கம்மியாக காட்டுச்சு. எனக்கு இதை பார்த்தோன்னே வந்து கிளியர்லி சம்திங் இஸ் ராங். நான் வந்து மண்டே வந்து வீட்டில் இல்லவே கிடையாது, மார்னிங் 8 to ஈவினிங் 8. அப்புறம் வீக்கெண்டில் வந்து ஃபுல்லாக வீட்டில் இருந்தேன். அதுக்கு வந்து கம்மியாக காட்டுது. எனக்கு வந்துட்டு ஓகே சம்திங் இஸ் ஃபிஷி அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நான் வந்து
இட்ஸ் பாதரிங் மீ, இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே வில் ட்ரை டு இன்வெஸ்டிகேட் அப்படி சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு இது இது ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு வந்து நான் இருந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஒரு தமிழ் ஃபேமிலி இருந்தாங்க. லக்கிலி அவங்க கிட்ட வந்து நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க அவங்களுக்குமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா வந்திருக்கு கம்பேரிங் டு அதர் பிளேசஸ் இன் பீட்டர்ப்ரா அப்படின்னாங்க. நாட் ஓன்லி இன் பீட்டர்ப்ரா, கம்பேரிங் டு ஆல் பிளேசஸ் இன் யூகே. ஸோ நாங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வி தாட் டு ரைஸ் அ கம்ப்ளைண்ட் வித் த மேனேஜ்மெண்ட். அப்போ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா, இது சரி வராது, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம நிலமை வந்துட்டு மோசமாயிடும். ஏன்னா வந்து 120 பவுண்ட்ஸ், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு பில் எவ்வளோ வந்துச்சுன்னா 270 பவுண்ட்ஸ். அது வந்து டபுள் மடங்கையும் தாண்டி வந்து எனக்கு பில் இருந்துச்சு. அதை விட என்ன எனக்கு வந்து ஷாக்னா, அதுக்கு அடுத்த மந்த் வந்து 30% அதிகமாக வந்து வரும் அப்படின்னு ப்ரெடிக்ஷனில் போட்டுருந்துச்சு. ஐ வாஸ் லைக் 270 பவுண்ட்ஸே 2 மாசத்தோட இபி பில், இதில் 30% அதிகம்னா 300 பவுண்ட்ல ஒரு மாசத்துக்கு எலக்ட்ரிசிட்டி பே பண்ணவே முடியாது. இட்ஸ் லைக் ரியலி 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 ஹியூஜ். வந்துட்டு எனக்கு இப்போ இந்த டைமில் தான் வந்து எனக்கு அது ரொம்ப வந்து பாதர் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைடருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு, வாய்ப்பே கிடையாது இப்பெல்லாம் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசுறதுக்கப்புறம் வில் ட்ரை டு நெகோஷியேட், வில் ட்ரை டு டாக், வில் ட்ரை டு இன்வெஸ்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சைடு இதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வி கான் டூ மச், ஏன்னா நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லாம் பார்த்துட்டோம், உங்கள் மீட்டர்லேயே அதே ரீடிங் தான் காட்டுது, ஸோ இட்ஸ் நத்திங் ஃபால்ட் ஃப்ரம் அவர் சைட், நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது போச்சு, இது இந்த இந்த கதை இப்போ முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்டே சரி பேசி பார்க்கலாம் அப்படி சொல்லி நான் பேசிட்டு இருந்தேன். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் வந்து நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து பில் கொடுத்துட்டாங்க, பில் கொடுத்து இந்த டேட்குள்ளே பே பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்துருச்சு. நான் வந்து இந்த டேட்குள்ளே பே பண்ணலாம் எனக்கு பெனால்ட்டி தான் போடுவாங்க, ஏதாச்சும் ஒரு டெசிஷன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களை ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே இப்போதைக்கு உங்கள் பில்லை நாங்கள் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறோம், வில் இன்வெஸ்டிகேட்டட், அப்புறம் வந்து வில் லெட் யூ நோ ஹவ் மச் யூ ஹேவ் டு பே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லி அந்த பில் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா ஜான்லையோ ஃபெப்லையோ நடந்துச்சு. அப்போ வந்துட்டு நான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தேன், வாட் இஸ் அ ப்ரொசீஜர் டு வெக்கேட் த ப்ராப்பர்ட்டி, பிகாஸ் இட்ஸ் ஐம் நாட் யூனோ லிவிங் பீஸ்ஃபுல் ஹியர். எனக்கு வந்து என்ன இது வந்து பாதர் பண்ணிகிட்டே இருக்குது, இப்போ வந்து ஒரு மாதம் எவ்வளோ அதிகமாக வரும்னே எனக்கு தெரியல, இதெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டால் அது சரி நீங்கள் 3 months நோட்டீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது வந்து லைக் என்னடா 3 மாதமா, ஏன்னா இது வரைக்கும் தனியாக ஃப்ளாட் எடுத்ததே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது இங்கே இருக்கிற ரூல்ஸ்லாம். ஸோ சரி ஓகே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்தேன். நான் எதை கால்குலேட் பண்ணி கொடுத்தேன்னா, ஏப்ரலில் வந்து 2 weeks ஈஸ்டர் பிரேக் வரும், சரி அந்த டைம்லையாவது கொஞ்சம் காலி பண்ணலாம், ஏன்னா நார்மல் டேஸில் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா 9 to 5 போகிறதுனால. வீக்கெண்ட்ஸ் இங்கே எப்படின்னா நம்ம ஊர்லேயாவது சாவி கெஞ்சி கேட்டால் வீக்கெண்டில் கொடுத்துருவாங்க, இங்கே அப்படிலாம் கிடையாது. 9 to 5 மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டேலாம் கீ வாங்கவும் முடியாது, கீ கொடுக்கவும் முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதனால வந்து இது வேலைக்கே ஆகாது, நமக்கு லீவ் இருக்கும்போது தான் பண்ணணும், ஏன்னா இப்போ ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை அப்படி சொல்லிட்டு ஐ செட் ஓகே ஏப்ரல் மிடில் வந்து நான் வெக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தேன். 3 மாதம் ஆகுது, நான் அந்த ஃப்ளாட்டை காலியும் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாட்லேருந்து இங்கேயும் வந்துட்டேன். இன்னமும் எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வரவும் இல்லை, அவங்க வந்து இன்னும் இன்வெஸ்டிகேட். இதனால் வந்து நான் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ண தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது, நான் ஒரே பில்லை சேர்த்து வச்சு 4 மாதத்தோட பில்லை பே பண்ணணும், விச் இஸ் லைக் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னே தெரியல. அதனால நான் வந்து ஒரு ஒரு பயத்திலே இருக்கேன், என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரில அப்படி சொல்லி. அது ஒரு பிக்கஸ்ட் ரீசன் இந்த ஃப்ளாட்டுக்கு மூவ் ஆனதுக்கு. அதுக்கப்புறம் ஈஸ்டர் பிரேக் வந்துச்சு, நான் வந்து சரி ஓகே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு எனக்கு லீவ் கிடையாது, நான் லீவ் புக் பண்ணல, ஏன்னா எனக்கு வந்து இந்தியா போகிறதுக்கே ஒரு 4 weeks லீவ் தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து லீவ் வேஸ்ட் பண்ணல. ஈஸ்டர் பிரேக்கில் வந்து 4 days மட்டும் லீவ் எடுத்தேன் இந்த வீக். அப்படி எடுத்தால் லாங் வீக்கெண்ட் வரதுனால ஒரு 10 days கிட்ட நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் மட்டும் லீவ் எடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கே வந்து எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு, ஏன்னா வந்து ஏகப்பட்ட அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்து ஈஸ்டர் அப்போ டியூ, எல்லாத்தையும் உட்காந்து நாங்கள் திருத்திட்டு இருக்கணும், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து பேரலாக வந்து நான் பேக்கிங்கும் பண்ணிவிட்டு அப்போ தான் கீ வாங்கினேன், அந்த வீக் தான் லாஸ்ட் வீக் கீயும் வாங்கிட்டு ஒரு ட்ராலி மட்டும் ஷிஃப்ட் பண்ணால் பொருளை போய் எடுக்கிறேன் வைக்கிறேன், பொருள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு, எங்கேருந்து வருதுன்னு தெரில. நான் ட்ரெஸ்ஸு மட்டுமே ஒரு 3 trolleys 4 trolleys வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணேன். இதனால வந்துட்டு என்கிட்ட ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது,
இங்கே வாங்குற ட்ரெஸ் எல்லாமே ஓரளவு திக்காக இருக்கும் வெதருக்காக, லைக் ஸ்வெட்டர்ஸ், ஜம்பர்ஸ். அதனால வந்து இடம் வேற பயங்கரமா அடைச்சிருச்சு. எனக்கு வந்துட்டு தூக்கிட்டு நம்மளால போவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஸோ என்கிட்ட இருக்கிறதே 2 லார்ஜ் ட்ராலி. அதில வந்துட்டு நான் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு வந்துட்டு திங்ஸ் வந்து ஷ ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சேன். அதுக்கு முன்னாடி கீ வாங்கின அன்னைக்கே இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து லைக் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் ரூம் எப்படி வந்து இருந்துச்சு, எப்படி நான் கிளீன் பண்ணேன், டைடி பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கிளீனிங் எல்லாம் இந்த ஃப்ளாட்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ராலி 2 ட்ராலி அப்படி சொல்லிட்டு அந்த வீட்ல திங்க தள்ளிட்டு வந்து எம்ப்டி பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து லைக் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வாக் தான் அந்த ஃப்ளாட்ல இருந்து இந்த ஃப்ளாட்டுக்கு. ஸோ நான் வந்து ஈஸியா நடந்து வந்துட்டு வச்சுட்டு போயிட்டேன். இப்போ சொல்றேன் ஈஸியான்னு, அப்போ வந்துட்டு இருந்துச்சு ஒரு கடுப்பு. அப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 3 டேஸ் 4 டேஸ் போச்சு. நான் ஒரு 4 ட்ராலி கிட்ட எம்ப்டி பண்ணிட்டு திருப்பி அங்க போயிட்டேன். இப்பதான் வந்து என்னோட ஒர்க் ஃப்ரம் ஹோமும் முடிஞ்சிருச்சு. வீக்கெண்ட் வந்துருச்சு. நான் அஃபிஷியலி வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த ஃப்ளாட். ஸோ இப்போ வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுனே எனக்கு தெரியல. ஏன்னா லைக் நான் ஒரு 3 செக்ஷனா பிரிச்சுட்டேன். கிச்சன், ஹாலு, ரூமு. 3 செக்ஷன் கூட இல்ல. 5 செக்ஷன். ரூமு, ரெஸ்ட் ரூமு, அப்புறம் வந்து லைக் அந்த ஹால்வே ஒண்ணு. அதெல்லாம் கிளீன் பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு ஒண்ணா ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா எனக்கு ஏற்கனவே எல்லா திங்ஸும் அங்க இருக்கு. என்னால எதுவுமே கிளீனும் பண்ண முடியல. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. திங்ஸ் எல்லாம் எடுத்தா தானே நம்மளால கிளீனே பண்ண முடியும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லைக் நவுத்தி வச்சு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்னன்னா, இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா என்கிட்ட ஒரு பெட் இருந்துச்சு. ஒரு ஒரு டபுள் மேட்ரஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிவியும் இந்த கேபினெட்டும் இருந்துச்சு. சாரி, இது பேரு கேபினெட் இல்ல, ட்ரா. இதுவும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு, இங்க யூகேல வந்து நெக்ஸ்ட் டோர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்க நெய்பர்ஹுட் ஏரியால இருக்க, பக்கத்துல இருக்க ஏரியால இருக்கவங்களுக்குலாம் நோட்டிஃபிகேஷன் போகும். அவங்க யாராச்சும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நான் போட்டப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த டிவி இதெல்லாம் வெக்கேட் பண்ணணும். என்னால் வந்துட்டு தனியாக பண்ண முடியாது. ஸோ ஐ நீட் லைக் அ வேன் ஆர் சம் வெஹிக்கல்ஸ் ஹையர் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தேன். அப்போ வந்து 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வி ஆர் ஹாப்பி டு டூ அப்படி சொல்லிட்டு ஃபார் அ காஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து 25 பவுண்ட்ஸ் வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் மூவ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து நிஜமாலுமே பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க எல்லா திங்ஸும். ஏன்னா என்னாலாம் ஒரு ஆளா அந்த பெட்டெல்லாம் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 30 பவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்த டைம்ல தான் வந்து இங்கே வந்து வந்தோடனே எதுவுமே திங்ஸ் வைக்க இடமே இல்லை. என்னடா இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா யாருமே வந்து அவங்க திங்ஸ் வந்து எடுக்கவே இல்லை. கபோர்டில், கிச்சனில் இடம் இல்லை, எதுவுமே இடம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த பஞ்சாயத்தில் நம்மளால பண்ண முடியாது. ஃபார் டைம் பீயிங் நம்ம வந்து ரூம்ல எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் அன்டில் எவ்ரி திங்ஸ் பீன் சார்ட்டட் அப்படி சொல்லிட்டு நான் அது பண்ணிட்டு இருந்தேன். இது போயிட்டு இருக்கும்போது அந்த வீடு இப்படி கிளீன் பண்ணுறேன்ற கதையை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடு வந்துட்டு ஏகப்பட்ட திங்ஸ் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்க்ரப்பு கிரிப்பு இருக்கிற எல்லா லிக்விடு அப்படி இப்படின்னு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் லைக் வந்து சோக் பண்ணிட்டேன். லைக் அது ஒரு பெரிய தலைவலி. எல்லாத்துலையும் லிக்விட் போட்டு சோக் பண்ணிட்டு, அப்போ வந்து என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபர்னிச்சர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து மார்க்கெட் பிளேஸ்ல வாங்கினதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து கீழே தான் படுத்திருந்தேன். அப்படி இப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டு, ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஒரு செக்ஷனா கிளீன் பண்ணி ஒரு கிளிப்பை அட்டாச் பண்றேன். என் பெட்டு ஃபுல்லா ட்ரெஸ்ஸா கிடந்துச்சு. அந்த மாதிரி இட்ஸ் லைக் அ மென்டல் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன், மோர் தென் ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஏன்னா ஏற்கனவே 3 நாள் ஷிஃப்ட் பண்ணி பயங்கர டயர்டு. இதில் வேற இவ்வளோ கிளீனிங் வேற பண்ணன்றதுக்கு இது ஆகாது நம்மளால அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அப்புறம் வந்து என்னன்னா, நாங்கள் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம், ஸ்காட்லாண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து எல்லாமே வந்து முக்கியமாக ரஷ் பண்ணி பண்ணேன். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வரலன்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுற வேலை இருக்குது, ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்னால் வந்து எல்லாத்துக்கும்லாம் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் நான் ஏற்கனவே இது பண்ணியே நமக்கு மென்டல் பிரேக் டவுன் ஆகுது, இதையே வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிசைட் ஓகே வி ஹாவ் டு கோ, ஒரு பிரேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே வரேன்னு சொல்லிட்டு இங்கே இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஃபார் ஃபியூ டேஸ். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணி திங்ஸ் வைக்க எதுக்குமே இடம் இல்லை, இங்கேயே வந்து வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்கிட்ட எப்படி பொருள் சேர்ந்துச்சே தெரில, இல்லை என்கிட்ட மட்டும் தான் பொருள் இருக்கான்னு தெரில. அவ்வளோ திங்ஸ் கிச்சன் தனியாக வச்சுருந்ததுனால
எனக்கு வந்து ரீசெண்டாக வீட்டிலேருந்து கொரியர் வேறு போட்டு விட்டாங்க. நான் வந்து இட்லி பாத்திரம், இடியாப்பம் புளியறதெல்லாம் கேட்டேன் அப்படி சொல்லி, அது வேற ஒரு ஒரு அட்டை டப்பா ஃபுல்லாக பெருசாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சு இங்கே வந்து அன்பேக் பண்ணுற வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அதுக்குமே என் ஃப்ளாட்டில் இடம் இல்லை. ஃபுல்லு பொருள். இதெல்லாம் டைடி பண்ணி இப்போ உட்காரத்துக்கு ஒரு இடம் ரெடி பண்ணி இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அந்த ஃப்ளாட்டுமே நான் வந்து இப்போ வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ சாவி கொடுக்கும்போது அப்புறம் இந்த ஃப்ளாட்டும் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ரூம் டூர் வந்து காட்டுறேன். இப்போ இன்னைக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட் திங் கீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ரெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்க மாட்டாங்க. செகண்ட் திங் வந்து நான் வந்து வைஃபை வந்து தனியாக ஒரு வைஃபை நெட்வொர்க் ப்ரொவைடர் கிட்ட வந்து வாங்கியிருந்தேன். அவங்க வந்துட்டு நீங்கள் வைஃபை பாக்ஸ் அங்கேயே வச்சுட்டு போயிருங்க அப்படி சொன்னாங்க. ஏன்னா வந்து அவங்க கிட்ட அனுப்புறதுக்கு அட்ரஸ் இல்லை அப்படின்ட்டு வாட் எவர் தி செட் த பிரச்சனை. அவங்களால வந்து வைஃபை இப்போ வாங்க முடியாது அப்படி சொல்லி நான் வந்துட்டு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஹெல்ப் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டில் சென்ட் பண்ணுங்க நாங்கள் கொடுக்குற அட்ரஸ்க்கு, வில் ரீஃபண்ட் த மணி யூ ஸ்பெண்ட் ஃபார் த போஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே. ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாசல்லே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. சரி ஓகே, இது வந்து நமக்கு அவ்வளோ பெரிய வேலை இல்லை, நம்ம போயிட்டு போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல தான் ஏஞ்சி வைஃபை மோடம் ஒயரு எல்லாத்தையும் வந்து எடுத்து அதோட டப்பாவில் வந்து பேக் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே இதை போயிட்டு கீழே போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு 30 மினிட்ஸ் நடந்து போகணும் கீ கொடுக்கறதுக்கு. அங்கே போயிட்டு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இல்லை கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணும். மறந்து போகிறேன் அதை பற்றி. வீடியோ எடுத்துட்டு டூரெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு கீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வரணும். இவ்வளோ தான் இன்றைக்கி வேலை. சவுண்ட்ஸ் ஈஸி, பட் ரொம்ப தூரம் அது போய் கொடுத்துட்டு வரணும். இப்போ இதுக்கு நடுவில் என்னன்னா மழை பெய்யுது. நான் எதுக்கு இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னனே எனக்கு புரியல. ஏன்னா நேற்று மழை இல்லை, நாளைக்கு மழை இல்லை, இன்னைக்கு மட்டும்தான் மழை. அதனால ஒரு மாதிரி கடுப்பாக போய்கிட்டு இருக்கு. போய் தான் ஆகணுமான்னு தான் எக்ஸ்ட்ரா 100 பவுண்டு பே பண்ணுறதுக்கு இந்த மழையில் போய் சாவி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சரி ஓகே, வாட் எவர் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. ஒரேடியே பண்ணி தான் ஆகணும், நம்மளால முடியாது அப்படி சொல்லிட்டு. எப்போ நான் லிப்ஸ்டிக் போட்டாலுமே அதிகமாகிடும். அதனால் அப்பப்போ இப்படி வந்து டேப் பண்ணி எடுத்துருவேன். இவ்வளோ தான் வந்து என்னோடய மூவிங் ஸ்டோரி. உங்களுக்கு ஷார்ட்ஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி அந்த ஃப்ளாட்டை க்ளீன் பண்ணேன், இந்த ஃப்ளாட்டை க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து ஃபுல் லென்த் வ்ளாகை வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படிலாம் நான் வந்து எல்லா செக்ஷனும் க்ளீன் பண்ணேன், எப்படி டைடி பண்ணேன். அந்த 90,000 பவுண்ட்ஸ், சாரி 90,000 பவுண்ட்ஸ் இல்லை, 90,000 ருபீஸ். ஐயோ 90,000 பவுண்ட்ஸ்னா எவ்வளோன்னு கூட தெரில தமிழில். 90,000 ருபீஸ் வந்துட்டு நான் வந்து வாங்குவேனா இல்லையான்னு எனக்கும் தெரில. ஏன்னா கீ கொடுத்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்து டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அப்கமிங் விலாகில் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இவ்வளோ தான் வந்து இன்றைக்கான கண்டென்ட்டு. நான் வந்துட்டு எனக்கு இதுக்கப்புறம் வேலை இருக்குது. நான் வந்து பயங்கர பிஸியாக இருப்பேன் அன்டில் நான் கீ கொடுத்து வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் பாத்திரத்தெல்லாம் தேடி எடுத்து வச்சு இருக்கிற பொருளாக வச்சு சமைச்சு லஞ்ச் சாப்பிடணும். ஸோ ஐல் பி லைக் டன் அண்ட் எக்ஸாஸ்டட் டுடே. ஸோ ஓகே, இவ்வளோ தான் இன்னைக்கான கண்டென்ட். ஸோ என்னோட ப்ராசஸ்ஸு நான் வந்து என்னெல்லாம் பண்ணுறேன், ரெண்ட் வாங்கினேனா இல்லையா, டெபாசிட் கொடுத்தனா இல்லையா, டெபாசிட் வாங்கினேனா இல்லையா, இதெல்லாம் பார்க்கணுன்னா ஸ்டே டியூன் டு மை வீடியோ. அதுக்கப்புறம் இந்த ரூம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டைடி பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரூம் டூர் காட்டுறேன். அன்டில் தென் பாய் பாய், see you later. அப்கமிங் டேஸில் உங்களுக்கு ஸ்காட்லாண்ட் ட்ரிப் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். என்னெல்லாம் பண்ணேன், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னெல்லாம் பண்ணோம் அப்படி சொல்லி. ஓகே, அன்டில் தென் ஸ்டே டியூன், பாய் பாய், see you all.